இந்த கெட்டதை தூக்கி தூரத்துல போட்டிருக்கோம். இனிமே நல்ல விஷயத்த மட்டும் அப்படியே மனசுக்குள்ள வாங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய சனி பகவானே அவர் பாக்குறாருங்க. வேலை முடிச்சு, அவ்வளவுதான். கவலையே படாதீங்க. அர்த்தாஷ்டம சனிக்கு இப்ப பதில் சொல்ல நேரம் வந்துருச்சு. அப்படி கெட்டது உங்களை விட்டு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா 4 சனிங்க, அடுத்து 8ல யாரு? உங்க குரு உச்சமா இருக்காரு. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல கேது பகவான். எதுவுமே கெட்ட இடத்துல இல்ல பாத்தீங்களா? கேந்திர யோகத்துல சனி பகவான். எப்படி அது கேந்திர யோகமா இருக்கும்? 4ஆம் இடம் கேந்திர யோகம், 3ஆம் இடம் வெற்றி சொல்ற ராகு, அடுத்து பாக்கியத்துல கேது. இந்த ராகு கேதுவால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில பிரம்மாண்டமா ஒரு லெவலுக்கு போனா ராகு பகவான் தொடர்பு வேணுங்க. அடுத்து கேது நல்லா நிம்மதியா ஒரு மருத்துவ செலவு வரைய செல்லாம இருக்குன்னா கேது பகவான் நல்லா இருக்கணுங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நம்ம தாத்தா பாட்டி நம்ம செஞ்ச புண்ணியம் ராகு கேதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாங்க. இது கோச்சாரங்கள் நல்லா இருக்குங்க. ஆனா விதிஜாதகம் எப்படிங்க இருக்கு? இந்த குருவும் சனியும் ஜாதகத்தை சரியில்லை. எப்படி இந்த நல்லா பாருங்க, இந்த 2 கருத்தை சொல்றேன் பாருங்க. குருவும் சனியும் ஜாதகம் நல்லானா வருமான பொருளாதாரம், இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், சொத்துல பிரச்சனை இருக்கும். உங்க மேல கேஸ் பதிவாகும். நடந்திருக்கும், 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். ஒரு நட்சத்திர அதிபதி 7ஆம் வீட்டு அறிவுக்காரன் புத்திக்காரன் ஸ்தானத்துல கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போறாரு. நான் ஏன் காரணத்தோட சொல்றேன் பாருங்க, இதான் விஷயம். அடுத்து 4ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாரு? 12ஆம் இடத்தை பாக்குறாரு. வெளிநாடு வெளியூருக்கு போங்க, அனைவரும் டாப்பா கொண்டு வைப்பாரு. எப்படி வெளிநாடு வெளியூர்ல போகலாம், வேலை உத்தியத்துல பதவி உயர்வு வைப்பாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 90 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வேணும் அதுக்கான பயிற்சி தான். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி. இந்த 3 பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே வீடியோ. இனிமே எந்த கிரக பயிற்சியும் வராதுங்க. இப்ப இந்த 3 பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பகவான் இருந்து பார்த்துட்டா கோடி நம்மே அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, குரு இருப்பாருன்னு பாத்துங்க. அது தொழில்ல, மக்களுடைய தொடர்புல, வேலையில சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அவரு உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ராகு கேது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் செஞ்ச கர்மாவை எப்படி இப்ப நிவர்த்தி பண்றது, அதுக்கான ஒரு பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த 3 கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்போதுமே பாருங்க, தனுசு ராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அப்படி இந்த ராசியில பிறந்துட்டாவே பயங்கரமான ஞானம் இருக்கும். இப்படிதான் சொல்லணும். இப்படி பயங்கரமான ஞானம், பயங்கரமான புத்திசாலி குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு 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 தான். ஒண்ணு இல்லைங்க, ஒரு நிர்வாக திறமை இருக்கும். சூப்பர் கேரக்டர், ஒழுக்கம், தன்னம்பிக்கை, தன்மானம், நீதி, நேர்மை, நல்ல அறிவான குணம் எல்லாமே பாருங்க தனுசு ராசிக்கு இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த 3 கிரக பயிற்சி உங்க வாழ்க்கைக்கான ஒரு 3 வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி நீங்க போகலாம். ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற விஷயம் நீங்க பண்றீங்களா? ஏன்னா இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பலன் வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த 3 மாசத்துல அந்த 3 கிரகத்துடைய பேச்சு, ஏன்னா இது அதிகமாக ஒருத்தருடைய ஜாதகத்திலையும் சரி, கோச்சார கிரகத்திலையும் அதிகமாக பயணிக்கூடிய கிரகத்தை வச்சு ஒரு மையமா வச்சு உங்களுக்கு 3 மாசம் இந்த 3 கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா குரு பயிற்சி பார்த்தோம், சனி பயிற்சி பார்த்தோம், ராகு கேது பயிற்சி பார்த்தோம். இப்ப எல்லாமே சேர்த்தாப்புல ஒரே காம்போ வீடியோ. இது வாழ்க்கைக்கான வெற்றி வீடியோன்னு எடுத்துக்கோங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு லைஃபை மாத்தி விடுங்க. ஏன்னா இப்பதான் குரு உச்சமா இருக்காரு. எந்த கர்மாவுக்கும் இப்ப பரிகாரம் பண்ண ஒன்னே சித்தி ஆகும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் பாக்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய ஆன்மீகத்தை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இப்ப கிரகத்தை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா 3ஆம் இடத்துல யார் இருக்குது? ராகு இருக்காரு. அப்படி 3ஆம் இடத்துல ராகு பகவான். அடுத்து 4ஆம் இடத்துல ஒரு சொல்லுவாங்க, எல்லாருமே நிறைய பேர் பயப்படுறது இதான், அர்த்தாஷ்டம சனி சொல்லி பயமுறுத்துவாங்க. கவலையே படாதீங்க. அர்த்தாஷ்டம சனிக்கு இப்ப பதில் சொல்ல நேரம் வந்துருச்சு. அப்படி கெட்டது உங்களை விட்டு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு நான் சொல்லுவேன். ஏன்னா 4ல சனிங்க, அடுத்து 8ல யாரு? உங்க குரு உச்சமா இருக்காரு. அடுத்து பாருங்க 9ஆம் இடத்துல கேது பகவான். எதுவுமே கெட்ட இடத்துல இல்ல பாத்தீங்களா? கேந்திர யோகத்துல சனி பகவான். எப்படி அது கேந்திர யோகமா இருக்கும்? 4ஆம் இடம் கேந்திர யோகம், 3ஆம் இடம் வெற்றி சொல்ற ராகு, அடுத்து
பாக்கியத்துல கேது, இந்த ராகு கேதுவால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைங்க. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில பிரம்மாண்டமா ஒரு லெவலுக்கு முன்னா ராகுபவன் தொடர்பு வேணுங்க. அடுத்து கேது நல்லா நிம்மதியா ஒரு மருத்துவ செலவு வரைய செல்லாம இருக்குன்னா கேது பவன் நல்லா இருக்கணுங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நம்ம தாத்தா பாட்டி நம்ம செஞ்ச புண்ணியம் ராகு கேதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாங்க. இது கோச்சாரங்கள் நல்லா இருக்குங்க. ஆனா விதிஜாதம் எப்படிங்க இருக்கு? நீங்க எல்லாருமே உங்க ஜாதகம் எல்லாருமே பாருங்க. இந்த 3 பேர்ச்சி வாங்க அனைவருமே உங்க குடும்பத்துல எல்லாருமே உங்க ஜாதகம் எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து பாருங்க குரு. குருவா பாருங்க, இப்பதானே குரு உச்சமானார். இதுவரை புதன் வீட்டுல இருந்தாரு. அந்த புதன் வக்ரமா இருந்தார். எப்படி இப்படி புதன் வக்ரமா இருந்தாரு. இந்த கிரகத்துக்கு வந்து எல்லாரும் பயப்படுவீங்க. குரு பகவானு 7ஆம் இடம் இருந்தாரு, வருமானத்தை கொடுப்பாருன்னு பாத்தீங்க, எந்த ஒரு பயனும் கொடுக்கலாம்னு பாருங்க. கேட்டு பாருங்க, கடன் இருக்கு, பகை இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, கேஸ் இருக்கு, தரங்கள் இருக்கு. ஏன்னா புதனாவே அங்க கடன் வந்துடணும். இப்ப யாருடைய ஜாதகம் இந்த குருவும் சனியும் ஜாதகத்தை சரியில்லை. எப்படி இந்த நல்லா பாருங்க, இந்த 2 கருத்தை சொல்றேன் பாருங்க. குருவும் சனியும் ஜாதகம் இல்லைன்னா வருமான பொருளாதாரம், இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம், சொத்துல பிரச்சனை இருக்கும். உங்க மேல கேஸ் பதிவாகும், நடந்திருக்கும், 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். பொருளாதார பிரச்சனையா இருந்திருக்கும், படிப்புகள் ஸ்லோவா இருந்திருக்கும், பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் பார்த்திருப்பீங்க, மனைவியோ கணவனோ மன வருத்தத்தை பார்த்திருப்பீங்க, திருமணம் நடக்காம 1 வருஷமா தாமதம் ஆயிருக்கும், மக்கள் தொடர்பு ஒரு கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, தொழில் ரீதியா ஒரு இழப்பை சந்திச்சிருப்பீங்க, உத்தியோகம் நிறைய கம்பெனியா மாறி இருப்பீங்க, இந்த 1 வருஷத்துல 10-20 கம்பெனி மாறி இருப்பீங்க, நிறைய வேலை எல்லாமே வீட்டுல இருப்பீங்க. இதெல்லாம் நிறைய சொல்லலாம். ஏன்னா அதுக்கான கிரகம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு. இப்பதானே குரு உச்சமா வந்திருக்காரு. உங்க கெட்டதை தூக்கி தூரத்துல போட்டிருக்கோம். இனிமே நல்ல விஷயத்த மட்டும் அப்படியே மனசுக்குள்ள வாங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய சனி பகவானே அவர் பாக்குறாருங்க. வேலை முடிச்சு அவ்வளவுதான். ஏன் சொல்றோம், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிக்கு குடும்பம், ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகமே வந்துச்சு. ரொம்ப அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. சகோதரர் இருக்கட்டும், சகோதரர் இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உத்தியமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எல்லாத்தையும் தடங்கள் தான் இருந்துரும். ஏன்னா அதுக்கு போய் குரு வக்ரமனா இருப்பாருங்க. செம்மப்படுத்தி 4 மாசம் 3 மாசம் 3 மாசம் பேக் எடுத்து பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை வந்துருக்கும். அவளை தடங்களை சந்திச்சாங்க. அதனால சொல்றேன், இனிமே சந்திக்க மாட்டாங்கிற வார்த்தையை நான் ஆணித்தனமா சொல்லுவேன். நெஞ்ச நிமித்திக்கிட்டு நீங்க அடிக்கலாம், நெத்தி அடியா வெற்றியை. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில இப்படி நடக்குது, தனுசு ராசி நமக்கு மட்டும் நடக்குதுங்கிறீங்க. ஆனா உங்க கர்மாவை நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த இப்ப சொல்லக்கூடிய பலனை ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுக்கிறீங்க. ஏன்னா சில பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய புது பலன் கரெக்டா இருக்கு அப்படிங்கிறீங்க. தயவு செய்து நம்ம என்ன கர்மால பார்த்தோம், நமக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கண்டிப்பா எல்லாருமே ஒரு ஜாதகத்துல பிறந்த ஜாதகமே இல்லாட்டியும் பரவாயில்ல, பிறந்த நேரத்தை வச்சு கண்டிப்பா கால்குலேஷன் பண்ணி பாத்துங்க, ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். ஏன்னா இப்ப எல்லாமே மிகப்பெரிய வெற்றி தெரியுது. ஏன்னா முதல் பலனே பாருங்க, நல்ல வேலை உத்தியோகம் கிடைக்கும் பாருங்க, சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த 3 மாசத்துல நான் குறிப்பிட்ட காலத்துல சுக்கிரபானம் எடுத்து பார்த்தேன். வேலை பார்க்க ஸ்தானாதிபதி எப்படி பார்த்தாலும் 9ஆம் இடத்துல பாக்கியத்துல சூப்பரா இருந்து, இன்னும் லாபத்துல நல்ல பயங்கரமான யோகத்துல போய் பக்கா உட்கார்றாரு. அப்புறம் நல்ல ப்ரமோஷனான வேலை உங்க பக்கம் தேடி வரும். ஏன்னா அது மட்டும் இல்லாம ஒரு வேலைக்கார அதிபதியை சனி பகவான் இந்த குரு பகவான் பாக்குறாரு. எத்தனாம் 8ஆம் இடத்துல இருந்து நேரா எங்க பாக்குறாரு, நேரா 4ஆம் இடத்தை பாக்குறாரு பாருங்க. வேலைஸ்தான அதிபதியா அவர் பார்ப்பா இங்க வேலை ஊத்தி நல்ல ஒரு மாற்றம், இன்னும் வேலை செய்யும், இன்னும் புதனுடைய சாரத்துல பார்த்தா இன்னும் கணவனுக்கோ மனைவிக்கோ அரசாங்க வேலை கிடைக்கும் நான் சொல்லிடுவேன். சான்ஸ் நிறைய இருக்குது. ஒன்னும் நீங்க தலைமைய பொறுப்புக்கு நீங்க போவீங்க, ஒரு இல்ல அரசாங்க வேலை உங்க பக்கம் சாதகம் வரும், இல்ல அரசியல மிகப்பெரிய ஒரு மாற்றத்துல கண்டிப்பா தனுசு ராசிகள் ஜெயிப்பாங்க. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. அது கணவனுக்கு வரலாம், மனைவிக்கு வரலாம், யாருக்காச்சும் ஒருத்தருக்கு வரலாம். ஒரு நட்சத்திர அதிபதி 7ஆம் வீட்டு அறிவுக்காரன் புத்திக்காரன் சாரத்துல கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போறாரு. நான் ஏன் காரணத்தோட சொல்றேன் பாருங்க, இதான் விஷயம். அடுத்து 4ஆம் இடத்துல இருந்து எங்க பாக்குறாரு, 12ஆம் இடத்தை பாக்குறாரு. வெளிநாடு வெளியூருக்கு போங்க, அனைவரும் டாப்பா கொண்டு வைப்பாரு. எப்படி வெளிநாடு வெளியூர்ல போகலாம், வேலை உத்தியத்துல பதவி உயர்வு வைப்பாரு. நிறைய பேருக்கு இந்த மெயினா அந்த டிரைவிங் வேலை பாக்குறவங்க, அடுத்து இந்த மருத்துவர்கள், அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இது எல்லாமே சூப்பரா இயங்கிரும். வீடு கட்டாங்களோ வீடு கட்ட போறோம்னு சொல்லிருங்க, வீடு கட்டிதான் ஆகணும். உங்க மனைவி பிள்ளையோ இல்ல கணவன் பிள்ளையோ போட்டுதான். ஏன்னா 7ஆம் வீட்டு மனைவியோ கணவனுடைய சாரத்துல யாரு, சனிபவன் புதனுடைய சாரத்துல போறாரு. வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மனைவி பேர்லயோ இல்ல உங்களுடைய கணவன் பேர்லயோ கண்டிப்பா நீங்க வாங்கணும். ஆணா இருந்தா பெண்ணுடைய பேர்ல வாங்குவீங்க, பெண்ணா இருந்தா ஆணுடைய பேர்ல வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா 100% இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடன் வாங்கியாச்சும் கட்டுவீங்க வீடு இடம் பூமி. நான் அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு நல்ல ஒரு யோகம், புதனுடைய சாரத்தை சரி போக போறா, நல்ல ஒரு பலப்படுத்துறாரு. அடுத்து பார்த்தா உங்களுக்கு குரு பகவான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவரும் புதனுடைய சாரத்தை போறோம்னா நல்ல ஒரு எந்த இடத்துல போய் பணம் கட்டாலும் பணம் கிடைக்கும்னு சொல்லுவேன். புதுசா தொழில் பண்றவங்க மனைவி பேர்லயே கணவன் மாத்தி பண்ணி பாருங்க. தொழில இப்ப பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்படி தொழில் பண்றவங்க
உங்க பேர்ல தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல இல்லைன்னு வச்சுக்கல, மனைவி பேர்ல இல்ல கணவன் பேர்ல பண்ணிருங்க. பண்ணி பிறகு நல்ல ஒரு மாற்ற தொழில் நல்லா தேடி வரும். சரி, ஒரு மாற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்புகளுக்காக கவலைப்பட வேணாம். குழந்தை பாக்கியம் திருமணத்துக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். உங்களுக்கு 8ஆம் இடத்துல குருன்னு சொல்லுவாங்க, இங்க விரைய செலவு சொல்லுவாங்க, இங்க விரைய செலவு வராது. மனைவி ஒன்றும் நல்லது வரும். இப்ப திருமணம் நடக்கும், திருமணம் நடக்கும், காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வரும். திருமணத்துக்கு எந்த ஒரு கெட்டதை என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா உட்காந்துருக்கு. 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல கேது உட்காந்துருக்கீங்க, கவலைப்படாதீங்க. தனுசு ராசி சொல்லி அடிக்கலாம் வெற்றியை. சகோதர உறவு, தாய்மாமா உறவு எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஐடிஎஃப்ல உள்ளவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பக்காவா கிரக அமைப்பு பக்காவா இருக்கு பாத்து. ஏன்னா குரு உச்சம், நிறைய ஒரு மாற்றம். கேது நல்லா பலமா இருக்காரு. நிறைய பேர் கேக்குறீங்களா, எனக்கு திருக்கணித கூட ஜாதகம் எழுதி கொடுங்க. கண்டிப்பா நான் ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். ஏன்னா இப்ப ஏன் நம்ம ஜாதகம் எழுதி கொடுக்கணும், இப்ப குரு உச்சத்துல இருக்காரு. இப்ப எந்த உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு சில தவறு இருந்தாலும் மாத்தி எழுதிக்குங்க. அதுவும் கைப்பட எழுதிங்க. ஜாதகம் எழுதுறது பத்தி பிரச்சனை, கைப்பட எழுதணும். உங்க ஒருத்தர் விதிய கைப்பட எழுதும் போது கண்டிப்பா மாற்றம். இப்ப எந்த பரிகாரம் சரி, எந்த ஜாதகத்தை மாத்தி எழுதும் சரி, திருமணம் நடக்கலாம் பாரு, திருமணம் நடக்கலாம் பாரு, டக்குனு ஜாதகம் மாத்தி எழுதுவாங்க, கண்டிப்பா திருமணம் முடிஞ்சிடும். ஏன்னா 2 முறை இருக்கு ஜோதிட எழுதுல. ஒண்ணு வாக்கிய முறை, அப்புறம் திருக்கணி முறை. எல்லாரும் திருக்கணித்த உங்க ஊர் சூரிய உதயத்துக்கு கண்டிப்பா போட்டு ஜாதகத்தை எழுதி வச்சுக்குங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ப்ராசஸ் நிறைய கேட்டீங்க, அதனால நம்ம இப்ப எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகம் பார்த்தாவே இந்த ஜாதகம் நிறைய எழுதுறீங்க, அதனால சொல்றேன். இனிமே நல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமா கண்டிப்பா தேடி வருது. பார்த்து வெளிநாடு வெளியூர் பயணம் சூப்பராங்க. எடுங்க இப்ப லாட்ரி யோகத்தை. திடீர் யோகம் அடிக்குங்க. ஒண்ணு இடமோ வீடோ பணமோ நகையோ ஏதோ வாங்குவீங்க நீங்க, கண்டிப்பா சான்ஸ் இருக்கு. 8ஆம் இடத்து குரு நிறைய 2ஆம் இடத்தை பாக்குது. அப்ப லாட்ரி யோகம் ஆப்ஷன் வரப்போகுது. அடிச்சிருக்கோம் அடிக்க போகுதுன்னு சொல்லுவீங்க. இனிமே தான் அடிக்கும், டக்குன்னு அடிக்காது. இப்பதான் சனி பகவான் பாக்குறாரு. உங்க ஜாதகத்தை பாருங்க, எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான கிரகத்தை லாட்ரி எடுத்து பாருங்க, கண்டிப்பா உண்டு. அதனால அதிலே பணத்தை போட வரணும். ஜாதகம் பாருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலன்களை போயிருவோமா? முதல் நட்சத்திரம் 3 நட்சத்திரம் பிறந்தவங்க. எப்படி 3 நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுவுமே சொல்லிக் கொடுக்கணும், பார்த்தவங்கன்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இயற்கையான ஞான அறிவு, பயங்கர தனிமை ஒரு முடிவு, தன்னம்பிக்கை, தன்மானத்தோட கூடிய உங்கள்ட்ட நிறைய பார்க்கலாம். இந்த நட்சத்திரம் பிறந்தவங்க பயங்கரமா திறமையான ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. இனிமே எல்லாமே உங்களுக்கு மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமா வருதுங்க. 3 நட்சத்திரம் எல்லாத்துக்கும் சொல்றேன், நல்ல ஒரு டைம் பக்கவா இருக்கு. வெளிநாடு வெளியூர் வீடு இடம் பூமி வண்டி வாகன சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு. எல்லாம் கெட்டது சொல்ல முடியல 3 நட்சத்திரம் பிறந்தவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம், பொருளாதாரம், இன்கம், பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியம், ரொம்ப தடங்கள், ரொம்ப ஒரு தொழில் உத்தியத்துல லாஸ் எல்லாமே பார்த்தது ஏன்னா இந்த 3 லட்சத்துல பார்த்தவங்க மட்டும்தான். ஒரு அவமானமே பார்த்தான்னு சொல்லுவேன். அவ்வளவு ஜாதகம். அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஜாதகம் கொடுத்தாலும் அவங்க நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய ஜாதகம் எனக்கு வந்துச்சு. இனிமே எல்லாமே உங்களுக்கு டோட்டலா மாறுது பாருங்க. எல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் உங்க வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. மூலத்துல படம். அடுத்து பூராட சம்பளம். ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், கண்ணியம், கட்டுப்பாடு, நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ண முடியும் நிறைய இருக்கும் பூராடத்தை பார்த்தோம். இனிமே பாருங்க லைஃப்ல எல்லாமே சூப்பரா வந்துகிட்டே இருக்கும். பூராட சம்பளம் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறுங்க. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, கேஸ் இருக்காது, பிரச்சனை இருக்காது, இந்த தடங்கள் உங்க பக்கம் இருக்காது. நோட் பண்ணி போங்க, சூப்பரா இருக்கும். இனிமே வெற்றிக்கான நேரம் உங்க பக்கம் நெருங்கிருச்சு. பணம், பொருளாதாரம், வருமானம், இன்கம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். கெட்ட விஷயம் கெட்டு உங்களை விட்டு விலகிடும். இந்த ஒரு 3 மாசம் இந்த கிரக பேச்சுல பாருங்க சூப்பரா இருக்கும். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது பூராடத்தை பார்த்தவங்க தான். நல்ல வேலை இல்ல, வருமானம் இல்ல, கணவனை ஒற்றுமை இல்லை, எல்லாமே நேமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. இப்ப வருமானமோ, பொருளாதாரமோ, லாபமோ, தாய்மாம உறவோ, இல்ல மூத்த சகோதர உறவோ, ஒரு பெருக்குண்ட பணமோ, இன்கமோ, கமிஷன் வியாபாரமோ, ஷேர் மார்க்கெட்டிங்கோ, ஐடி ஃபீல்டோ, இல்ல கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டோ எல்லாத்தையும் சாதிக்க போறீங்க பாருங்க. நீங்க எந்த விஷயம் இறங்கி பாருங்க, இனிமே உங்களுக்கு தோல்விக்கான ஆப்ஷன் வராது. அடுத்து உத்திராடத்துல பாருங்க. நீதியான குணம், நேர்மையான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, பயங்கரமா திறமையான குணம் நிறைய இருக்கும் உத்திராடத்துல பார்த்தவங்க. இனிமே உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வருது. வீட்டுல நல்ல விஷயம், நல்ல காரியம் நடக்குங்க. சூப்பரா இருக்கு உத்திராடத்தை பார்த்தவங்க. சூரிய பகவான் உங்க ராசியை நோக்கி வரப்போறாரு. கொஞ்சம் 1 மாசத்துக்கு கொஞ்சம் நிறைய குழப்பம், தடுமாற்றம், பிரச்சனை மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். இப்ப வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, படிப்புல ஒரு மாற்றம் பார்க்கறதோ, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதோ சூப்பரா இருக்கும். யார் உத்திராடத்துல பார்த்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை தேடி வருது. எந்த காரியத்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் இருக்கும். உத்திராடத்தை பார்த்தவங்க அரசாங்க வேலை, தலைமை பொறுப்பு போகக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு நிறைய ஒரு வீரியத்தன்மை, தைரியம் எல்லாமே தேடி வரும். படிப்பு, கல்வி எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய 3 கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.